You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் இயேசுவோடு கூட பேசுவோம் வாருங்கள் என்ற இன்னொரு எபிசோடில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ தூரம் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கடந்த நாள் முழுவதும் காத்து இந்த புதிய நாளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறார். இந்த நாள் முழுவதும் அவர்தான் நம்மை வழிநடத்த வேண்டும். ஆகையால் அவருக்கு நாம் ஒப்பு கொடுத்து நடக்கும் போது தான் ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். திரும்பவும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது ஒவ்வொரு நாளுக்கு கொடுக்குற ஒரு வாக்கு தத்தம் அல்ல, ஒரு ஆலோசனை. கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் நடப்போமானால் ஆண்டவர் தொடர்ச்சியாக நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமை கூப்பிட்டு ஆண்டவர் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கலையே. அவருக்கு பண்ண ஒரே ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் அவர் வாழ்நாள் முழுவதும் நிறைவேற்றினார். அதுதான் தேவன் செய்கிற காரியம். அதனால் அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்லிட்டு வருவார். அது அவர்களுக்கு சொல்லுவார். அதே போல நாம் நடந்து கொள்ளுகிற விதத்தை பொறுத்து நமக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை விளங்க பண்ணி நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் மனிதர்களால் என்ன சொல்லப்படுறது, ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வாக்கு தத்துவம், மாதத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம், வருஷத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம் சொல்லி சொல்லி மனிதனுடைய மைண்டெல்லாம் வாக்கு தத்தத்தின் மீதே போகுது. வாக்கு தத்தங்கள் நிறைவேறப்பட வேண்டுமானால் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு நாம் இந்த உலகத்தில் இயேசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை அர்ப்பணித்து நடக்க வேண்டும். சில தற்காலிகமான காரியங்கள் நடந்து விடலாம். அதனால் அநீதியாக இருக்கிறவனுக்கும் ஒரு சில காரியம் நடந்தால் அது தேவனால் வந்தது என்பதை சொல்ல முடியாது. காரணம், நம்ம ஆராதிக்கிற தேவன் நீதி உள்ளவர். தம்முடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி ஒரு பாவி மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மனம் திரும்பினவனை நீதியான பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்போ நேற்று தினத்தில் முழுமையாக காத்து இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் நம்மை வழிநடத்த வேண்டும். அப்போ அந்த வழிநடத்துதலுக்கு நாமே ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இந்த நாள் முழுவதும் அவர் சமூகத்துக்கு ஒப்பு கொடுத்து இந்த நாள் முழுவதும் என்னை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் உங்கள் நாவினால் அறிக்கை செய்யும் போது தேவன் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி அவர் தொடர்ச்சியாக வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கேள்வி கேட்காம நம்ம பதில் சொல்லணும். நமக்கு ஒரு சுவாபம், எது எடுத்தாலும் கேள்வி கேட்போம். ஏன், எதுக்கு, எப்போ, எங்கே, இதெல்லாம் நம்ம கேட்குற பழக்கப்பட்டவங்க. அதனால் வீட்டில் கூட சின்ன சின்ன காரியங்களை சொல்லும் போது கூட ஏன் அப்படின்றத உடனே கேட்போம், எதுக்கு அப்படின்றத கேட்போம். ஆனால் அவர்கிட்ட அதை கேட்கக்கூடாது. வேதத்தில் உள்ள எல்லாருமே யார்கிட்டையும் அவர் கேட்கல. அதுதான் வேதத்தில் நமக்கு குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்கள், யோவான் ஒரு சம்பவத்தை எழுதுகிறார். இது மற்ற சுவிசேஷங்களில் இல்லை. ஆனால் இந்த யோவான் எழுதுகிற சில காரியங்கள் அவர் இயேசுவோடு கூட இருந்த பார்த்ததை அவர் எழுதுகிறார். அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறார். நீங்கள் மற்ற சுவிசேஷங்களில் பார்க்கும்போது அந்த சுவிசேஷங்களில் அவர்களெல்லாம் இப்போ மத்தேயு ஆகட்டும், மார்க் ஆகட்டும், லூக் ஆகட்டும் கேட்டு நிறைய காரியத்தை எழுதியிருக்கிறாங்க. மத்தேயு பார்த்ததை எழுதியிருக்கிறாரு. ஆனால் மார்க், லூக்கெல்லாம் எல்லாவற்றையும் கேட்டு ஆராய்ச்சி செய்து தான் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இந்த யோவான் தேவனோடவே இருந்து பார்த்ததை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் எழுதுனதில் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கானான் ஊரில் கல்யாணத்தில் அவர் அழைக்கப்பட்ட போது அந்த இடத்துல திராட்சை ரசம் குறைவுபட்டது. அந்த திராட்சை ரசம் குறைவுபட்டது மரியாள், இயேசுடைய தாயார் ஆகிய மரியாள் வந்து இயேசுவினிடத்தில் சொல்லுகிறார்கள். காரணம், அந்த யூத கலாச்சாரத்தின் பிரகாரம் அந்த திருமணத்தில் ஒருவேளை திராட்சை ரசம் குறைவுபட்டால் அவர்களுக்கு அவமானம் என்பதாக சரித்திரத்தில் வாசித்து என்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்போது ஆரம்பத்திலே கல்யாணத்தில் சாப்பாடு தீர்ந்து போயிடுச்சுன்னு வைங்க, வரையக்கூடியவர்கள் எல்லாம் ஒருவேளை வாழ்த்துக்கள் சொல்கிற மாதிரி சொன்னாலும் அவர்கள் உணவு இல்லாததுனால அவங்க இருதயத்தில் என்னெல்லாம் பேசிட்டு போவாங்கன்றது நமக்கு தெரியாது. அது ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை உண்டு பண்ணிவிடும். ஆனால் அந்த தேசத்தின் கலாச்சார பிரகாரம் திராட்சை ரசம் அந்த நாட்களில் ரொம்ப முக்கியம்.
அதை அந்த ஜனங்கள் முக்கியத்துவப்படுத்துவார்கள். ஆகையால் அந்த திராட்சரசம் அவர்கள் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார்கள், எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தபோது எல்லாருக்கும் கொடுத்த பிறகு அது காலி ஆயிற்று. ஆனால் இன்னும் அதிகமாக ஜனம் இருக்கிறபடியால், இன்னும் கேட்கிறபடியால் அவர்களுக்கு இன்னும் தேவைப்பட்டது. இந்த காரியம் இயேசுவுக்கு முதலாவது மரியாளுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. மரியாள் இயேசுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். அப்போது இயேசு சொல்கிறார், ஸ்திரியே, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை அப்படின்றாரு. ஆனாலும் மரியாள் எழும்பி போய் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப தெளிவாக இந்த வார்த்தை வேதத்தில் இந்த யோவான் அதை ரொம்ப அழகாக இந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறதை வேதாகமத்தில் ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னா, ஜீசஸ் said to her, woman, what does your concern have to do with me? My hour has not yet come. 5ஆம் வசனம், his mother said to the servants, whatever he says to you, do it. 5ஆம் வசனம், whatever he says to you, do it. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்போ இந்த கால வேளையில் உங்களுக்கு ஒரு வார்த்தையை ஒரு ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன். இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். அவர் சொல்லுகிறபடி நீங்கள் செய்ய வேண்டுமானால் அவரோடு கூட ஐக்கியம் பெற்றிருக்க வேண்டும். அவரோடு கூட நாம் ஒன்றுக்கு ஒன்றாய் கலந்திருக்க வேண்டும். நம்ம இருதயம் தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கணும். நம்முடைய செல்ஃபோன் பாருங்கள், நீங்கள் எங்கே வச்சுருந்தாலும் அது தன்னுடைய டவரோடு கூட இணைந்திருக்கிறபடியால் நீங்கள் கையில் எடுத்தாலும் எடுக்காக்கட்டாலும் அதுக்கு வர மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது அந்த இன்டர்நெட்டோட கனெக்டடாக இருக்குது. அது போல் நாம் தேவனோடு கூட கனெக்டடாக எப்போவுமே இருக்கும்போது, எந்த இடத்துல போனாலும் சரி, எந்த சூழ்நிலையில் போனாலும் சரி, கனெக்டடாக இருக்கும்போது அவர் நம்மோடு கூட பேசிக்கிட்டே இருப்பார். அவர் பேசுகிற வார்த்தையை புரிந்து கொள்ள கேட்க தேவன் உதவி செய்வார். எனவே தேவனுடைய வசனங்களை நாம் கை கொள்ளும் போது, அவர் சொல்லுகிறதை நாம் கேட்கும் போது, ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இன்னைக்கு நானும் தேவனுடைய ஊழியக்காரனை உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு சொல்லுகிறதை துல்லியமாய் கேளுங்கள். அவரோடு கூட இணைக்கப்பட்டு அவர் சொல்லுகிறதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா இந்த நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் ஜெயமாக இருக்க போகிறது. நாளை தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. நாளைக்கு இன்னைக்கு நன்மை செய்வாரானால் இன்னைக்கு நன்மை செய்தவர் நாளைக்கும் தொடர்ச்சியாக நன்மை செய்வார். நாளை தினத்திலும் நம்ம தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் புதுசாக செய்து தானே சாப்பிட்றோம். இன்றைக்கி செஞ்சுட்டு ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலையே. அதனால் ஒவ்வொரு நாளும் புதுசாக சமைப்பீங்க. ஒருவேளை நைட் இருக்கிறத காலையில் சாப்பிட்ற சில குடும்பங்கள் இருக்கலாம். ஆனாலும் மத்தியானம் அதே சாப்பிட மாட்டாங்க, புதுசாக சமைச்சு தான் சாப்பிடுவாங்க. அப்போ அதெல்லாம் புதுசாக செய்யும் போது ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய், தேவனை அணுகக்கூடியவர்களாய், தேவனை சார்ந்து கொள்ளக்கூடியவர்களாய் நாம் வாழும் போது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். இதன் தொடர்ச்சியை அடுத்த இன்னொரு எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்லுகிற வார்த்தை என்ன, ஆவியானவரை கொண்டு உங்களுக்கு சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கை ஜெயமாய் மாறும். எனவே இந்த கால வேளையில் இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். டூ வாட் ஜீசஸ் சேஸ். கர்த்தர் தம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். இன்னைக்கு காலையில் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தொடர்ந்து என்னோடு கூட இணைந்து நீங்களும் ஜெபியுங்கள். தேவனோடு கூட இணைந்து வாழுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த காலையில் இந்த நிகழ்ச்சியோடு கூட இணைந்து இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். எவ்வளோ தூரம் அற்புதங்களை செய்து நடத்தினீர். கடந்த நாளெல்லாம் காத்து இந்த புதிய நாளை தந்திருக்கிறேன். இந்த புதிய நாளில் இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வழிநடத்துவீராக. எல்லா குறைகளும் நீர் நிறைவாக்கி அற்புதமான பாதையில் நீர் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க சரீர பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டும். அவங்க குடும்ப போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி இயேசுவின் நாமத்தில் சமாதானம் உண்டாகட்டும். அவங்க பிரியாசப்படுகிற எல்லா பிரியாசங்களையும் வாய்க்க பண்ணி அற்புதமாய் நடத்தும். பாவத்தை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். தீமைக்கு விலகி காத்து அற்புதமான பாதையில் உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரை நடத்தின தேவன் தொடர்ந்து நீரை வழிநடத்துங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த கிருபை தாங்க. அவங்க எல்லை முழுவதும் பாதுகாத்து கொள்ளுங்க.
இந்த நாள் அவங்க பயணம் ஜெயமாய் மாறட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. உங்கள் நாமமே உயர்த்தப்படட்டும். எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து தேவனோடு இணைந்திருங்கள். இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரை நான் உங்கள் கிட்ட இருந்து விடை பெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.